ஜூன் 8ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஒரு எதிர்க்கட்சிகள் கூட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இன்னும் சில பிரச்சனைகள்லாம் பேசி நீங்கள் பேச போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இது போன்ற பிரச்சனைகளை மட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அரசியல் சார்ந்த ஒரு முக்கியத்துவம் இந்த கூட்டத்துக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா எந்தெந்த கட்சிகள்லாம் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுதோ அந்த கட்சிகள் அந்த இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும் அப்படின்னும், அதில் பங்கு பெறாத அணிகள் அஃபீஷியலாக வெளியே வந்துட்டாங்க, 3வது அணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுது இல்லையா, அதுக்கு வலுசு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணி முழுசாக உடஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது தாவேக்காவை இந்த கூட்டத்திற்கு அழைப்பாங்களா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விழ தொடங்கியிருக்குது. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி தலைமை இருக்க ஸ்டாலின் உள்ளிட்ட மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து 3வது அணியை அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபட்டு இருக்குது. என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அலசி பேசலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதலே சொன்ன மாதிரி ஜூன் 8ஆம் தேதி காங்கிரஸ் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒரு கூட்டத்தை எதிர்க்கட்சிகளுடைய கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் அந்த பிரச்சனை, சிபிஎஸ்சி ப்ராப்ளம், அது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்குது. இதுக்கு எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் திமுகவிற்கு அழைப்பு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி என்ற முறையில் திமுகவுக்கு போகுமா, இல்லை காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் திமுக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க நிராகரிக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அதில் பங்கு பெற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழ தொடங்கியிருக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்கக்கூடிய கூட்டத்தில் திமுகவை கூட்டம் அழைத்தாலும் திமுக பங்கேற்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து ஜனங்களுக்கு நாடாளுமன்றத்தில் தனி இருக்கை வேணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, டீலிமிட்டேஷன், தொகுதி மறைவரையே சில மாற்றங்களை கொண்டு திருப்பியும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த டைமில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய குறிப்பிட்ட எம்பிக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கேமெல்லாம் பார்த்துட்டு ஸோ இப்போ நம்ம இந்த மசோதா திருப்பி கொண்டு வரும் பொழுது அதுக்கு இந்த மசோதா திருப்பி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் சரி திமுக போன்ற கட்சிகள் ரொம்ப கடுமையாக அந்த மசோதாவை எதிர்த்தாங்க. ஸோ அந்த கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எலெக்ஷன் டைமில் அது எதிர்க்கிறாங்க, ஆனால் மக்கள் அதற்கான ஆதரவை அந்த கட்சிகளை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அந்த கட்சிகளுக்கு இருக்கும் பொழுது மக்களே அதை ஏற்றுக்க தயாராக இருக்கும் பொழுது நாம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கட்சிகளுக்கு வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திமுக போன்ற கட்சிகள் வெளிநடப்பு செய்கிறாங்க, இல்லை மசோதாக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இது அரசியல் சார்ந்து மட்டும் பேசலாம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய அளவில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், சிவசேனா கட்சி, இன்னும் சில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி, ஒரிசாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு இந்தியா முழுக்கக்கூடிய நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் அதில் பங்கேற்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு குட் சைனாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா காங்கிரஸ் இருக்குது. அதே நேரத்தில் அது திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு பேட் சைனாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ திமுகவும் சரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் சரி ஒரு நல்ல முயற்சிகள் இருக்காங்க. என்ன முயற்சி அப்படின்னா 3வது அணி உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு முயற்சி. அதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, திமுக, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி, இன்னும் சில கட்சிகள்லாம் தேஜஸ்வி யாதவோட கட்சி, அகிலேஷ் யாதவ் அவர்கள் கட்சி, இன்னும் போன்ற கட்சிகள்லாம் இணைந்து டிஎம்சியினுடைய அதாவது மம்தா பானர்ஜி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிற நடத்தப்படுது. அப்படின்னும் இது இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இணைவதற்கு பல்வேறு கட்சிகள் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஓகே, 3வது அணி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பயணிக்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுது. அதே நேரத்தில் மமதா பானர்ஜி பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு பல நபர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுது. ஸோ முன்னெடுந்து காய் நகர்த்தக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னும், இந்த மாநில அரசியலை விட்டு மொத்தமாக விலகிட்டு தேசிய அரசியலை மட்டும் மொத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த மாநில அளவிலான அரசியல் மொத்தமாக உதயநிதி ஸ்டாலினோட ஒப்படைத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அது இடைத்தேர்தல் போட்டி போடுறது அப்படின்னு நிறைய பேச்சுலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் முற்றிலுமாக தவிர்த்துட்டு 3வது அணியை கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மமதா பானர்ஜி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் ஒரு சில தேசிய ஊடகங்கள் தொடர்பான ஆர்டிகல்ஸில் பேச தொடங்கியிருக்கிறாங்க.
ஒருவேளை அப்படி மூன்றாவது அணி உருவாக்கும் பட்சத்தில் அது பாஜகவிற்கு சவாலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. ஏன்னா 2024 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் எல்லாமே இணைஞ்சு காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணியாக அமைச்சாங்க. அப்போதுமே கூட அந்த கட்சி அந்த அணியால் தோற்று போதான் போச்சு, ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை தவிர்த்துட்டு மூன்றாவது அணி ஒன்று அமையும் பொழுது அது எப்படி வந்து அவங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் காங்கிரஸ் அணிக்கு தனியாகவும் இந்த மூன்றாவது அணி தனியாக ரெண்டாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு தான் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழ தொடங்கி இருக்குது. அதே நேரத்தில் பாஜக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த காங்கிரஸுடைய பிம்பத்தை உடைக்கக்கூடிய அரசியலாகத்தான் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் இல்லாத தேசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து 10 ஆண்டுகளாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு எதிராக அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனலுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியான ஒரு யூகங்களை வகுக்க வேண்டும். அதே வந்து காங்கிரஸ் இந்த கட்சியில் இந்த கூட்டணி இருக்குது அப்படின்னா காங்கிரஸுக்கு எதிரான ஒரே ஒரு வியூகத்தை வகுத்துட்டு அதோட சப் கேட்டகரியில் வந்து மற்ற கட்சிகளுடைய எதிராக வியூகம் வகுத்தாலே போதும். ஆனால் மூன்றாவது அணிக்கு எதிராக பாஜக வியூகம் வகுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி வியூகங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது பாஜகவிற்கு தலைவலியாக அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. அதே நேரத்தில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக இருக்க போகிறார். இந்த காங்கிரஸ் 2019 அவர் தான் இருந்தார், 2024 ராகுல் காந்தி தான் இருந்தார். அப்படிங்கும்போது அவருக்கான அந்த பிம்பம், அவர் பிரதமர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து வட இந்தியாவில் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அவர் மீது ஒரு பேட் இம்ப்ரெஷன், பப்பு அப்படிங்கிற இமேஜாக இருக்கட்டும், தொடர்ந்து கிரெடிபிலிட்டி இழந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ரீஜனல் பார்ட்டிஸோட ஒரு கூட்டணியை வந்து மிங்கிள் பண்ணி கொண்டு போகிறதுல ஒரு தயக்கம் காட்டுறதா இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவர்களே அவருடைய பேச்சை மதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற போன்ற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சமீபத்தில் நடந்த 2026 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்தை பேசுவாங்க. தேசிய தலைமை ஒரு கருத்து சொல்லும், மாநில தலைவர் பேசுவாங்க, மாநில தலைமை கீழே இருக்கக்கூடிய ஒரு வேற பேசுவாங்க. எலெக்ஷனில் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ எதிர்க்கட்சிகளை வெற்றி பெறக்கூடிய வேலையை வந்து நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. ஸோ அது போன்ற விஷயங்கள் எல்லாமே ராகுல் காந்தியின் மீது ஒரு நம்பகத்தன்மையை வந்து மக்கள் இழக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், மமதா பானர்ஜியாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடியே பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு பார்க்கும் பொழுது ரீஜனல் பார்ட்டிஸ் இணைவது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தையும் கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு திமுகவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மொத்தமாக அந்த பாலிடிக்ஸை பண்ண போகிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியா மேற்கு வங்கத்தில் இது பண்ண போகிறாங்க. தேஜஸ்வி யாதவா அப்படின்னா பீகாரில் அது பண்ண போகிறார். அப்படிங்கும்போது அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம் அந்த ஒவ்வொரு ரீஜனலுக்கும் அவங்க பொறுப்பை எடுத்துக்குவாங்க. இதே காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதி கொடுத்தாகணும், வெஸ்ட் பெங்காலையும் குறிப்பிட்ட தொகுதி கொடுக்கணும், பீகாரில் குறிப்பிட்ட தொகுதி வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்னா அவங்க பாலிடிக்ஸே அப்படி தான் இருந்திருக்குது. 2019, 24, 21 இருக்கட்டும், எப்போது பார்த்தாலும் குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் இருக்கக்கூடிய கூட்டணி தோக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் கடைசி வரைக்கும் செஞ்சுருவாங்க. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. அந்த கடைசியில் கொண்டு வந்து பார்த்தா தொகுதி பங்கீடு செட் ஆகலை அப்படின்னா கூட்டணி இருந்துகிட்டே கூட்டணி கட்சிக்கு எதிராக வேட்பாளர்கள் களத்தில் இருக்குவாங்க. இது போன்ற வேலைகள் தொடர்ந்து செய்கிறதுனால தான் பீகாரில் தோற்று போனாங்க. இப்போ தமிழகத்திலே வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் வந்து கூட்டணிக்கு ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு ரீஜனல் பார்ட்டிஸ் மூன்றாவது அணியை உருவாக்கும் பொழுது அது ஒரு கெமிஸ்ட்ரியோடு இருக்கும் பட்சத்தில் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனவே பாஜகவே வந்து மூன்றாவது அணி விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் ஒரு அணி, மூன்றாவது அணி 2 வாக்குகள் பிரியும் பொழுது எனக்கு லாபம் தானே அப்படிங்கிற ஒரு கணக்கை பாஜக போடலை அப்படின்னும் மூன்றாவது அணி உருவாக தடுக்கிறதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்து மமதா பானர்ஜியோடைய மருமகன் தாக்கப்பட்டார் அப்படின்னும், அதே மாதிரி இன்னொரு எம்பி மமதா பானர்ஜியோடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு கல்யாண்ஜி அப்படிங்கிற இன்னொரு எம்பியும் தாக்கப்பட்டிருக்கார். இது போன்று தொடர்ந்து மக்களோட புறக்கணிக்கிறாங்க டிஎம்சி அப்படிங்கிற ஒரு இமேஜை கட்டமைக்கக்கூடிய வேலையை பாஜக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒழிக்கக்கூடிய வேலையை பாஜக பார்க்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரீஜனல் பார்ட்டிஸை வீக் பண்ணுறதன் மூலமாக அது மூன்றாவது அணி உருவாகக்கூடாது அப்படிங்கிற முயற்சியை மிக தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது. இப்போ கேரளாவிலேயே அந்த கட்சியில் வச்சுக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க அப்படின்னா காங்கிரஸும் பிஜேபியும் இணைந்து இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஈடி ரைடு வந்து நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியாக பாஜக பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பினராயி விஜயன் அவர்கள் குற்றச்சாட்டை வச்சிருந்தார். ஸோ இந்த டாட்ஸ்லாம் இணைச்சு பார்க்கும் பொழுது மூன்றாவது அணி அமைவதை வந்து காங்கிரஸ் கட்சியும் விரும்பலை, அதே நேரத்தில் பாஜகவும் விரும்பலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மூன்றாவது அணி அப்படிங்கிறது அமையும் பொழுது அதன் முதல் பிரதமர் வேட்பாளராக யார் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கீடு தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஒருவேளை மூன்றாவது அணி அணியும் பட்சத்தில் யார் முதல் வேட்பாளராக இருந்தால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகக்கூடிய மமதா பானர்ஜி அவர்கள் பெண் தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது மற்ற கட்சிகளையும் மக்களையும் ஒன்றிணைப்பது சரியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை மற்ற கட்சி அகிலேஷ் யாதவ் அவர்களோ இல்லை தேஜஸ்வியோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ இவங்கிறத பிரதமர் வேட்பாளர் முன்னெடுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் 3வது அணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் இல்லாத அணி அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? அது பாஜக வீழ்த்துவதற்கு வலிமையானதாக இந்தியாவில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.